எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் ப்ராஃபிட்ல தாங்க இருக்கு. இருந்தாலும் நான் இந்த ஜீரோதா அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிட்டு நான் எதா இருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா குளோபல் மார்க்கெட்னுடைய சிச்சுவேஷனே சரியில்லை. அதாவது நம்ம கோவிட் சமயத்தில் வந்த ஸ்டாக் மார்க்கெட்னுடைய வீழ்ச்சியை நம்ம சர்வைவ் பண்ணிட்டோம். 2024 2025 போது சரிவு வந்தது, அதையும் நாம் சர்வை பண்ணிட்டோம். இனி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், எப்படி நம்ம சர்வை பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க பிரச்சனையை. இந்த நண்பர் இவருடைய பிரச்சனை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனிவே 3 வருஷம் கழித்து இவர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த சமயத்தில் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்து 3 வருஷம் கழித்து அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான லாபத்தில் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நண்பர்களே, இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான ஒரு 3 தகவல்கள். முதல் தகவல் என்னென்னா, தொடர்ந்து லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு அப்புறம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாபம் செஞ்சிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல முதல் செய்தி என்னென்னா, ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர். இவங்க தொடர்ந்து லாஸ் மேக்கிங்காக சமீபத்தினுடைய குவார்ட்டரில் கொடுத்து கொண்டே இருந்தவங்க. திடீர்னு இப்போ மார்ச் குவார்ட்டரில் 141 கோடி சேல்ஸ், அதே மாதிரி லாபம் 60 கோடி அப்படின்னு நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பியிருக்காங்க. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த பங்கு கீழே இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா கிடையாது. அவன் மறுபடியும் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான், இந்த தகவல் வரக்கூடிய சமயத்தில் நம்ம பார்க்குறோம், அவன்லாம் 600 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்கான். ஏதோ ஒரு குரூப் இந்த பங்கு கீழே கிடந்தப்பவே ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்திலேயே ஹெவி ட்ரேடிங் வால்யூம் என்பது நடந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு குரூப் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க லோ ரேட்டில் இருக்கும்போது. இப்போ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இருக்கக்கூடியது ட்ரோன் பிஸ்னஸ். உடனே இந்த ட்ரோன் பிஸ்னஸ்னால் அதெல்லாம் பயங்கர தேவையாச்சு, எல்லாம் குண்டை போட்டுக்கிட்டு திரியிறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு சர்வைலன்ஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. அங்கே போய் குண்டு போடுற மாதிரி இல்லை. பெரும்பாலும் எது எப்படியோ எந்த செக்மெண்ட்டில் அவங்களுக்கு சேல்ஸ் பிக்கப் ஆச்சு அப்படின்றது தெரில. பட் 141 கோடி அப்படின்ற மாதிரி சேல்ஸ் போட்டிருக்காங்க, 60 கோடி லாபம். இதே மாதிரி சமீபத்தில் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்குகள் அப்படின்ற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன பார்த்தோம்னு வச்சிங்களேன், பாரத் கோக்கிங் கோல் அப்படின்ற ஒரு பங்கு. இது சமீபத்தில் தான் ஐபிஓவாக 23 ரூபாய்க்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத் கோக்கிங் கோல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தொடர்ந்து பல்வேறு குவார்ட்டர்களில் தொடர்ந்து 2 குவார்ட்டர்களாக நஷ்டம் அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ இந்த மார்ச் குவார்ட்டரில் 27 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பங்கினுடைய விலை இன்னும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கல. இது ஐபிஓவாக வந்த விலை 23 ரூபாய். 23 ரூபாய்க்கு வந்த பிறகு இந்த பங்கு ட்ரேடிங்காக ஆரம்பித்ததே 40 ரூபாய். வந்ததே அபரிமிதமான லாபத்தில் தான் லிஸ்ட் ஆச்சு. 40 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி அவன் 30 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டான். ஓய், இன்னும் கொஞ்சம் கீழே ஓடினா நீ உன் ஐபிஓ ப்ரைஸ்க்கே வந்திருப்பியப்பா அப்படின்ற ஒரு நிலமை. அப்புறம் எப்படியோ ஒரு வகையில் 30 ரூபாய்க்கு பிக்கப் ஆகி இப்போ 33 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த 90s கிட்ஸ், இளமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் எல்லாம் பெண் அப்படின்னு இருந்துன்னா கூட சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்கிறன்ற மாதிரி அந்த கல்யாண டிமாண்டில் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பங்கு என்ன டிமாண்டில் இருக்கான்னு தெரில. அந்த பங்கினுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 17 தான். ஆனால் இந்த பங்கினுடைய ஸ்டாக் பிஇ என்பது 121. மிகவும் பெரிய டிமாண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி டிமாண்டில் ட்ரேட் ஆகுதுன்னு தெரில. பட் எனிவே, இவ்வளவு கடந்த 2 குவார்ட்டர்களாக நஷ்டம் செய்து கொண்டிருந்த பங்கு தற்போதைக்கு 27 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் பண்ணி லாபத்துக்கு திரும்பி இருக்குது. இந்த பாரத் கோக்கிங் கோல் அதர் இன்கமில் ஒரு 557 கோடி போட்டு அப்புறம் லாபத்துக்கு திரும்பி இருக்கு. ஸோ இப்போ இந்த பாரத் கோக்கிங் கோல் என்ன செய்ய போகிறது, தன்னுடைய ஹைக்கு திரும்ப போகிறதா, லோவுக்கு திரும்ப போகிறதா? அதே மாதிரி இந்த ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு ஐபிஓவாக வந்த பொழுது 1300 இருந்தது, அங்கே போகிறதா அல்லது தன்னுடைய லோவுக்கு போகிறதா? கடைசியாக இன்னொரு பங்கு நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய இன்னொரு பங்கு என்னன்னா டிடிஎம்எல்னு ஒரு பங்கு, டாடா குரூப் பங்கு.
இந்த பங்குமே வந்து பர்ஃபார்மன்ஸில் லாபம் என்பது வரல. 296 கோடி சேல்ஸ் என்பது அவங்க எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் தான். பட் அதர் இன்கமில் ஒரு 665 கோடி அப்படின்னு போட்டாங்க. கடைசியில் பார்த்தா 581 கோடி லாபம் அப்படின்றது வந்துருச்சு. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, நாய் வித்த காசு குறைக்கவா போகுது அப்படின்ற மாதிரி. அவங்க எப்படி லாபம் கொண்டு வந்தா என்ன, தொடர்ந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்து அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவார்ட்டர்களை கேட்டிருந்தா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்திருக்கும். ஆனால் இந்த குவார்ட்டரில் ஒரு ஷேருக்கு 2 ரூபா 97 பைசா என்பது இந்த டிடிஎம்எல் என்பது தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சம்பாரிச்சிருக்கு. ஆனால் இது அப்படியே டிவிடெண்டாவா கொடுக்க போகிறாங்க கிடையாது. இந்த பங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிடெண்டே கொடுக்காத ஒரு பங்கு. எனிவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நஷ்டம் செஞ்சு கொண்டு வந்த கம்பெனி இப்போ லாபம் செஞ்ச கம்பெனி அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த செய்திகளில் இது போன்ற பங்குகளும் வரதான் செய்யும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சமீபத்தில் இந்த பங்குகள்லாம் இவ்வளோ பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. எப்போ ஒரு ஷேருக்கு என்ன முதல்ல நீ ஒன்றுமே சம்பாரிச்சு தரல, இப்போ என்னடான்னா இவ்வளோ தூரம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிய அப்படின்ற மாதிரி. இந்த எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு பேட்ரி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, ஒரு பாப்புலரான பங்கு தான் எவரிடி பேட்டரிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு 142 கோடி சமீபத்தில் லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அதர் இன்கம் வந்து 103 கோடி வேற பக்கம் இருந்து அதர் இன்கம்ல இருந்தா வந்திருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவும் பண்ண போகக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க. ஆஹோ ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். இந்த பங்கு 142 கோடி சம்பாரிச்சதுனால இப்போ ஒரு ஷேருக்கு 19 ரூபா 50 பைசா அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது சமீபத்தில் ஜில்லாவில் எந்த ஜில்லாவிலையுமே அது சம்பாரிச்சு கொடுத்தது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் என்ற பங்கு 52 வீக் லோ அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐடிடி சிமெண்டேஷன் சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செம் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பங்கு. இந்த பங்கினுடைய சமீபத்திய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் 242 கோடி லாபம் அப்படின்னு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஷேருக்கு 14 ரூபா 10 பைசா என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக வந்ததா இல்லது அதர் இன்கம் மூலியமாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரடி மாதிரி அதர் இன்கம்ல வரல. இவனுடைய சேல்ஸேவும் சமீபத்தில் இல்லாத ஒரு பெரிய சேல்ஸ் 2973 கோடி என்பது. அதன் மூலியமாக வந்த வருமானத்தை வச்சு தான் 242 கோடி வருமானம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பங்கினுடைய விலை என்பது ஆல்ரெடி அவன் மேலே தான் இருக்கான். டேய் நீங்கள்லாம் விவரம்னா நாங்கள்லாம் அதை விட விவரம்டா அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம எடுத்து பார்க்குறோம், அது மேலே உச்சியில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கடந்த 5 வருடத்தினுடைய உச்சி என்ன அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போவும் அதுதான் இருக்குது. ஸோ 900 என்பது இவனுடைய உச்சியாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால 500 ரூபாய் என்று சமீபத்தில் எப்போ வந்து விழுந்திருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டே ஏறிச்சிங்கள. மார்க்கெட் ஏறும் பொழுது பல நல்ல பங்குகளை தூக்கி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் இவனையே 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பட் இப்போ தகவல் எடுத்து பார்க்கும் பொழுது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் அருமையான லாபம் செஞ்ச பங்குகளில் இந்த செம் இண்டியா அப்படின்றதற்கு பெயர் மாற்றப்பட்டு இப்போ இதுக்கு பேர் செம்ப்ரோ. அதே மாதிரி கடைசியான ஒரு பங்கு, அதாவது சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் அதிகமாக ஷேர் ஹோல்டர் ஒரு ஷேருக்கு சம்பாரிச்சு கொடுத்த பங்குல இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி பங்கு வருது. இந்த பங்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னால பெருசாக காமிக்கல அப்படின்னாலும் 1946 கோடி தான் சேல்ஸு. ஆனால் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் பெரிய வேலையை பார்த்துடுச்சு. 7%. சமீபத்தில் அதெல்லாம் -1. பெருசாக அவங்க செய்கிற வேலைக்கு உண்டான கூலியே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு சூப்பராக கை கொடுத்துருச்சு, செலவினங்களை குறைச்சி விட்டுருச்சு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இப்படி வந்துட்டதுனால இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு பெருசாக சம்பாரிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தா எப்போ ஒரு முறை 2 ரூபா 37 பைசா சம்பாரிச்சு கொடுத்துருந்தது ஒரு குவார்ட்டரில். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. ஆனால் இந்த குவார்ட்டரில் 142 கோடி லாபம்னு சொல்லி ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 76 பைசா அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த SW சோலார் அப்படின்ற ஒரு பங்கு
இனிமேல் என்ன செய்யும், அதனுடைய கடந்த காலமெல்லாம் பார்க்கும்போது என்னையா இந்த மாதிரி ஒரே ஆட்டமாக ஆடி இருக்கு அப்படின்ற மாதிரி. அது இவனுடைய ஆட்டமெல்லாம் பல வருடங்களுக்கு ஒரு முறை. 2020 கோவிடுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கூடி ஒரு உச்சிக்கு போச்சு 700-800 ரூபாய். அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவடைந்தவன் கோவிட் சமயத்தில் என்ன விலை உளுந்திருக்கானோ அதே விலையில் வந்து உளுந்துட்டான். உளுந்த பிறகு தற்போதைக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஏறினதுனால இது ஒரு லாபகரமான கம்பெனி, அதிகமான ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது பண்ணியிருக்கு. இனி இவனுடைய வாழ்க்கை எந்த பக்கம் எப்படி போகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, ஊருக்குள்ள ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானுங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பானு. அவனுங்களே டாபிக் ஆரம்பித்து அவனுங்களே புது டாபிக் பேசி மறுபடியும் அடுத்த டாபிக் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இடையில போய் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசலான்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பேசுகிற டாப்பிக்கே தான் எப்பவும் டிமாண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க அப்படின்னாலும் கண்டுக்காது மார்க்கெட். அவனை மேலும் மேலும் உச்சத்துக்கே தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் என்னைக்கு தள்ளி விடுவான்னு தெரியாது. பட் இருந்தாலும் குறிப்பிட்ட சமயத்தில் அவனையே தூக்கி 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 மேலே வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 6 ஷேர் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஸ்டாக் பி எல்லாம் ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 4 பங்குகள் உச்சத்தில் இருக்கான். ஒரு 2 பங்குகள் மட்டும்தான் பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் இன்னும் பழைய உச்சம் வரல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆனந்த் ரத்தி அப்படின்னு பார்த்தா அவன் உச்சத்துக்கு மேலே உச்சம் போய்கிட்டு இருக்கான். ஆனாலும் அது ஸ்டாக் பிஇ என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அதே மாதிரி இந்த நவீன் ஃப்ளோரைன் என்ற பங்குமே உச்சத்துக்கு மேலே உச்சத்துக்கு போயிருக்கான். அவனுடைய ஸ்டாக் பியுமே வந்து இண்டஸ்ட்ரி பியை விட அதிகமான ஒரு விஷயம்தான். அடுத்தது மூன்றாவதாக இந்த நெஸ்லே இந்தியா. எஃப்எம்சிஜி பங்குகள்லாம் எங்கெங்க ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஐடிசி பெருசாக ஏறல, பிரிட்டானியா ஏறல. ஆனால் இந்த நெஸ்லே இந்தியா எப்படி ஏறினானே தெரில. அது ஒரு வருஷத்தினுடைய உச்சியில் இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பியை 81ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ், இந்த பங்குமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இவனும் தன்னுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய பிஇ ரேஷியோமே வந்து 59ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட். இவனுங்கள மாதிரியே இன்னும் சில பங்குகள் வந்து ரொம்ப ஃபேமஸான பங்குகள் தான், பிஇ ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்னும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கல. யார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல் பங்கு ஜிஆர்எஸ்சி. இது வந்து டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இது தன்னுடைய பழைய ஹை ஆல்மோஸ்ட் 3500 பக்கத்தில் வச்சுருக்கு. சமீபத்தில் தான் 2000 போய் விழுந்தான். ஏன்டா 2000 போய் விழுந்து 3000 போயிருக்கியே, ஏதாவது கிங்கிடி ஏதாவது மணி ஆட்டிட்டு போயிருந்தீங்கன்னா கூட நாங்கள் ஏதாவது நைட் எப்படி குல்ஃபி ஐஸ் விற்றுக்கிட்டு வர்றார், கிணின்னு ஆட்டிட்டு வர்றார், உடனே நம்ம போய் குல்ஃபி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இவன் ஏதாவது ஒரு அறிகுறி கொடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. பெருசாக வால்யூமும் இங்கே ஒன்றும் பெருசாக டெவலப் ஆகலை, கொஞ்சம் ஆயிருக்கு. எப்படியோ மேலே வந்துட்டான் ஜிஆர்எஸ்சி. அப்படி மேலே வந்தாலும் ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி இன்னும் தன்னுடைய பழைய ஹை என்பது மீட்டெடுக்கல. எப்போ தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து 3500 பக்கம் போவோம் அப்படின்றது தெரில. தற்போதைக்கு 2931 இருக்கக்கூடிய ஒரு சோகமான பங்காக இந்த ஜிஆர்எஸ்சி இருக்குது. ஏன்னா மற்றவனும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கான், ஆனால் உச்சத்தில் இருக்கான். ஆனால் பாவம் இந்த பையனால் மேலே வர முடியல. அதே மாதிரி தான் இந்த சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் அப்படின்றது. இது ஃபார்மாவில் இருக்கக்கூடிய பங்கு. ஃபார்மாவில் நம்ம எத்தனையோ பங்குகள் சமீபத்தில் பார்த்தோம், எல்லாம் பயங்கரமாக மேலே ஏறி வந்துட்டான். இது வந்து இத்தனைக்கு ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்கக்கூடிய பங்கு 43ல் இருக்குது. இப்படி எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய பங்கு, பல எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய பங்குகள் உச்சத்தில் இருக்கானுங்க. ஆனால் ஏனோ தெரில, இந்த சனோஃபி கன்சியூமர் அப்படின்ற பங்கை மட்டும் இன்னும் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு யாரும் ஏற்றி விடல. அது வந்து இன்னொரு 4800 அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் நண்பர்களே ரொம்ப ஃபேமஸான பங்கு. அதனால தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹை பிஇ அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள் 6 பங்குகளை 4 பேர் உச்சத்தில் இருக்கா. இன்னொரு 2 உதாரணங்கள் இன்னும் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு பாவம் வரல இன்னும். அதில் இன்னொரு நண்பர் சொல்கிறாப்புல, இந்த தைவான் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்களா, குறிப்பாக இந்த நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்டு, அது என்னமோ 200% ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சுதான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நான் எப்போவுமே இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் 0 தான் வாங்குவேன். ஏன்னா அதில் கமிஷன் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் நான் பார்க்குறேன் அந்த நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்டு வந்து 0 காணும். ஒருவேளை டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த இது வரல போல், ரெகுலராக தான் என்ட்ரு அடிக்க முடியுமா என்னன்றது தெரில.
சரி, நான் நீங்கள் நேரடியாக போய் அந்த நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்டை எடுத்து நான் பார்க்க விரும்புறதெல்லாம் அவன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்றதான். இங்கே போய் பார்க்குறேன், அப்படியே அசந்து ஆடி போயிட்டேன். எஸ், நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்டுன்றது 156%. நான் போய் அந்த தைவான் இண்டெக்ஸில் தைவான் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எடுத்து பார்க்குறேன். அவனே ஒரு வருஷத்துக்கு 87% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸ்டில் 87% மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதையும் பீட் பண்ணி 156% சம்பாரிச்சு கொடுத்துருக்கிய இந்த நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்ட், இதில் பணம் போட்டவங்களுக்கு ஒரே குஜால் தான். இது யாராவது நம்ம இதில் இந்த மாதிரி ஃபண்டை கவனிச்சிருக்கீங்களா? எப்போ கவனிச்சிங்க, என்ன அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துங்க. அடடா நண்பர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு லாஸ் கமெண்ட்டுகளே வருது. ஏன்னா நடுவில் மார்க்கெட் 1000-2000 பாயிண்ட்டு போன ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மே 1ஆம் தேதி. பட் போன ஏப்ரலில் பார்க்கல 1100 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி ஏறிச்சு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். சமீபத்தில் தான் சில நாட்களாக இந்த லாஸ் மேக்கிங் கமெண்ட்ஸ் என்பதே வருது. ஏன்னா மார்க்கெட் கடந்த 3-4 நாட்களாக ஒன்றும் சரியில்லைங்களா. ஒரு நண்பருக்கு வந்து 2 நாளாகவே ஸ்டாக் மார்க்கெட் உதவி செய்யலை. கிட்டத்தட்ட 1,02,000 ரூபாய் என்பது நஷ்டமாக இருக்கிறது. இன்னொரு 2 நண்பர்களுமே வந்து ஒருத்தர் வந்து 32,000 ரூபா லாஸு, இன்னொருத்தருக்கு 81,000 ரூபா லாஸு, 42 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வரும் பொழுது, இதுக்கு தான் அந்த நண்பர் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து இந்த கால சூழ்நிலை சரியில்லை, எதா இருந்தாலும் நான் அப்புறம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்றது தெரில. இன்னொரு நண்பருமே இந்த வாரி எனர்ஜியில் குவார்டர்லி ரிசல்ட் சமயத்தில் ஏதாவது பெருசாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்துருப்பார் போல். ஆனால் அது என்னடான்னா 11% இறங்கி போச்சு அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காப்புல. அட கடவுளே, ஒரு நண்பர் சொல்கிறார், ஐடிசி ஷேர் வந்து எங்கிட்ட 900 ஷேர், ஆல்மோஸ்ட் 1000 ஷேர்னு ரவுண்டாக வச்சுக்கிங்களேன். ஐடிசி 1000 ஷேர் இருக்குது, இருந்தாலும் நான் இன்னும் நஷ்டத்தில் இருக்கேன், விளக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. இந்த ஐடிசியில் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த பங்கு 286 ரூபாயிலிருந்து 314 ரூபாய் அப்படின்னு ஏறி வந்திருக்கு. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8% என்பது சமீபத்தில் ஏறி வந்திருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தது இந்த பங்கினுடைய ப்ரைஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிகரெட் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் சொன்ன உடனே நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணுறான். நியூஸுக்கு சொன்ன உடனே 2-3% ஏறுது. இது வந்து சமீபத்தில் நடக்கவே இல்லை. நியூஸ் வரும்போது அந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி ஷேர் தான் பறந்துக்கிட்டு இருப்பான், இவன் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். ஸோ நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்ச நாளில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இந்த எஃப்எம்சிஜி கான்செப்டில் இந்த நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா அது போன்ற பங்குகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்னு காமிச்சிட்டான். இவன் ஒருத்தன் தான் பெண்டிங், முக்கியமான பெரிய ஆளுக எஃப்எம்சிஜி, ஆனால் ஏறி வரவே இல்லை அப்படின்றதுல பெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஐடிசி தான். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் கூட தக்கு முக்காடி இவன்லாம் ஒரு 17-20% வரைக்கும்லாம் ஜம்ப் பண்ணி காமிச்சிட்டான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஆனால் நம்மால் இந்த ஐடிசி வந்து 8% தன்னுடைய லோலேருந்து ஜம்ப் பண்ணி காமிச்சிருக்கான். ஸோ இவங்கிட்ட ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது. ஆண்டவா, ஒரு நல்ல விளக்கை எடுத்து, விளக்கு எப்படி வரைகிறதுன்னு கூட தெரியலையே, விளக்கு மாதிரியே இல்லையே, ஆண்டவா எங்களை காப்பாற்று இந்த ஐடிசி ஷேரில் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்க பூஜையை பண்ண வேண்டியதுதான். எது எப்படியோ தற்போதைக்கு அதிகமாக ரியாக்ஷன் கொடுக்காத ஒரு பங்காக இந்த ஐடிசி இருக்குது. எப்படியாவது ஒரு விளக்கு பூஜை செய்ய வேண்டும் ஆண்டவா. ஹலோ, இந்த நண்பருக்கு ஒரு குசும்பு பாருங்க. கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தன்னுடைய பழைய ஹைக்கு வந்தாவே 20% பக்கம் ஏறினா தான் தொட முடியும். இன்னும் கீழே இறங்க போகிறானா ஏற போகிறானா அப்படின்றது தெரியல. ஏதோ கிடைச்ச ஒரு 1000-500 கிடைக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஹெச்டிஎஃப்சி ஏறவே ஏறாது, ஏன்னா நான் அதை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு நேராக போய் அதை விற்றுட்டு அக்கட்டால் வேற எங்கேயாவது போயிடுங்க. நாங்களே ஏதாவது அது கொஞ்சம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.